பிரெக்னன்சி டயத்துல பனிக்குட நீர் குறையும் போது என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், என்னென்ன உணவுகள் எடுத்துக்கணும் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நார்மலா பிரெக்னன்சி டயத்துல குழந்தைய சுத்தி ஒரு பேக் ஆஃப் வாட்டர் இருக்கும். அதை நம்ம மெஷர் பண்ணி ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நார்மலா இது 10 to 15 இருக்கணும். சில காரணங்களால சில பெண்களுக்கு இந்த நீர்ச்சத்து குறைய ஆரம்பிக்கும். அப்படி இருக்கும்போது வீட்டுல என்னென்ன விஷயங்களை நேச்சுரலா நம்ம பண்ணணும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். பிரெக்னெண்டா இருக்க பெண்கள் ஹைட்ரேட்டடா இருக்கணும். அதுக்கு ஒரு நாளைக்கு மினிமம் 3 to 4 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் குடிக்கணும். இப்போ 3 to 4 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் நம்ம குடிச்சிட்டு இருக்கும்போது நமக்கு எவ்வளவு அளவு குடிக்கிறோம் தெரியாது. ஸோ காலைல எந்திரிச்ச உடனே ஒரு 3 லிட்டர் ஆஃப் வாட்டர் பிடிச்சு வச்சிருங்க. 1 லிட்டர் பாட்டில் 3 பிடிச்சு வச்சிருங்க. உங்களால ஒரு நாள்ல வெறும் தண்ணிய குடிக்க முடியல அப்படின்னு சொன்னா நீங்க மோரா எடுத்துக்கலாம், இளநியா எடுத்துக்கலாம், லெமன் ஜூஸா எடுத்துக்கலாம். அடுத்தது நீர்ச்சத்துள்ள காய்கள் பழங்கள் நிறைய எடுத்துக்கணும். வாட்டர்மெலன், குக்கும்பர், முள்ளங்கி, பூசணிக்காய், அப்புறம் நிறைய ஆரஞ்சஸ் இதெல்லாம் சாப்பிடணும். அடுத்தது புரோட்டீன் கண்டென்ட் உள்ள, அதாவது புரதச்சத்து அதிகம் உள்ள உணவுகள் நிறைய எடுத்துக்கணும். நட்ஸ், டெய்லி எக் இதெல்லாம் சாப்பிடணும். ரொம்ப முக்கியமான விஷயம், படுக்கும்போது லெஃப்ட் சைட் திரும்பி படுக்கணும். ஏன்னா அப்படி படுக்கும்போது தான் பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும், நீர்ச்சத்து இன்க்ரீஸ் ஆகுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ உங்களோட ஸ்லீப்பிங் பொசிஷனை வாட்ச் பண்ணிக்கோங்க. ஹாஸ்பிட்டல்ஸ் காரைக்குடி 8220869995.